படத்தோட ஆரம்பத்துல 1976 வருஷம் ஒரு சின்ன கிராமத்துல இருக்கிற மார்க்கெட்டை காட்டுறாங்க. அங்க இருக்கிற சில பசங்க எல்லாருமே காஞ்சு போன வாழைத்தாரை வச்சு ஒரு பால் மாதிரி செஞ்சு அதை எடுத்துட்டு போய் சோளக்காடு இருக்கிற பகுதியில விளையாண்டுட்டு இருக்கிறானுங்க. அப்படியே பொழுது சாய ஆரம்பிக்கும் போது சரி இருட்டாயிடுச்சு கிளம்பலான்ட்டு பசங்க எல்லாரும் அங்க இருந்து போக ஆரம்பிக்க அவனுங்க போனா போயிட்டு போறானுங்க. நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் ஆடுவோன்னு ரெண்டு பசங்க மட்டும் திருப்பி விளையாண்டுட்டு இருப்பானுங்களா. அப்ப தெரியாம அந்த பாலை வேகமா உதைக்க அங்க இருக்கிற சோளக்காட்டுக்குள்ள போய் விழுந்துரும். அந்த பாலை எடுக்கலாண்டா அப்படின்னு அந்த வெள்ளை பனியன் போட்டவன் சொல்லும் போது இல்ல வேணாண்டா அது போனா போயிட்டு போகுது நம்ம நாளைக்கு வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு இன்னொருத்தவன் சொல்லுவானா. நாளைக்கெல்லாம் முடியாது இப்பவே எடுத்துட்டு போகலான்னு அந்த பாலை தேடிட்டு ரெண்டு பேருமே அந்த சோளக்காட்டுக்குள்ள போறானுங்க. நைட்டே ஆயிடுச்சு டேய் போலாண்டா அப்படின்னு அந்த பையனும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த வெள்ளை சட்டை போட்ட பையன் கேட்கற மாதிரியே இல்ல. அப்ப அவங்க ரெண்டு பேருக்கும் அங்க காட்டுக்குள்ள அவங்க பேரை சொல்லி யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கா. அந்த வாய்ஸை ஃபாலோ பண்ணி போனா அங்க ஒரு குட்டி பொண்ணு இவங்களோட பாலை கையில வச்சிருந்திருக்க. அது எங்களோட பால் குடுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு அந்த வெள்ளை சட்டை போட்ட பையன் போவானா. டேய் ஓடாதரான்ட்டு இன்னொரு பையனும் பின்னாடியே வர பார்த்தா அங்க இருக்கிற ஒரு மரத்தை கீழே வச்சு அந்த பொண்ணு இல்ல அந்த பேய் ஒரு கல்லை எடுத்து அந்த பையனை போட்டு அடிச்சு அங்க சாகடிக்குது. பயந்து போன இந்த பையனும் வேகமா அவங்க அப்பா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்ல அவருமே ஊர் மக்கள் எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு தீப்பந்தத்தோட அந்த மரத்துக்கிட்ட வருவாங்க. அந்த இடத்துல பாடி இருக்காது வெறும் பிளட் மட்டும் தான் இருக்குமா. எல்லாரும் இங்க வாங்க அப்படின்னு ஒருத்தரோட குரல் என்னன்னு போய் பார்த்தா ஆத்துப்படுகையில அந்த பையனோட சடலம் இருக்கும். அதை பார்த்து அந்த பையனோட அப்பா பயங்கரமா ஃபீல் பண்ணுவாரு. அடுத்த நாள் காலையில ஊர்ல பெரிய ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கும். என்னன்னா அந்த இறந்து போன பையன் அப்பா இருக்கிறாருல சோ அவரு இந்த பையனோட அப்பா பிடிச்சி திட்டிக்கிட்டு இருப்பாரு. உன் பையன் தான் கண்டிப்பா என்னோட பையனை கொலை பண்ணிருக்கணும்னு. என் பையன் தான் உங்க பையனை கொலை பண்ண அப்படிங்கறத நீங்க பாத்தீங்களா என்ன எதுக்கு தேவையில்லாம பழி போட்டுக்கிறீங்கன்னு அப்பவுமே அவங்க அப்பா டிஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பதான் அந்த பையன் சொல்றான் இல்ல நான் ஒன்னும் என் ஃப்ரெண்டை கொலை பண்ணல அது ஒரு கொடூரமா இருந்த ஒரு பொண்ணு அவ தான் கல்லால அடிச்சு கொலை பண்ணா அப்படிங்கும் போது அப்பவுமே அந்த இறந்து போன பையனோட அப்பா நம்ப மாட்டேங்கிறாரு. என்னடா ரீல் விட்டுட்டுக்கிறியான்னு கேட்க அந்த கூட்டத்துல இருந்து சப்தா அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு இல்ல அந்த பையன் சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்குதுன்னு சொல்லுவாரு. சோ ஒரு கொடூரமான பொண்ணு தான் கொலை பண்ணியிருக்கா அப்படின்னா இது கண்டிப்பா சுமலாவோட வேலையா தான் இருக்கும்னு. அப்படியே கட் பண்ணி ஒரு 29 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வில்லேஜ்ல ஒரு பணக்கார லேடி எங்கேயோ வெளியே போயிட்டு கார்ல திருப்பி வந்துகிட்டு இருக்கிறாங்களா. இப்ப அந்த லேடியோட ஹஸ்பண்டை காட்டுறாங்க. அவர் அப்படியே சிகரெட் பிடிச்சிட்டு அவரோட சொந்தக்கார மாமா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரா. பார்த்தா இங்க ஏதோ ஒரு ஃபேக்டரி கட்ட போறாங்க போல. அதுக்காக இவனோட பேர்ல இருக்கிற லேண்டையும் எழுதி கேக்குறாங்க. அதுக்கு இந்த பணக்கார பையன் அதெல்லாம் முடியாது அது என்னோட நிலன்னு சொல்லிடுறானா. இங்க பாரு அது உன்னோட நிலம் மட்டும் கிடையாது எல்லாத்தோட பேர்லயுமே இருக்கதான் செய்யுது. இப்ப அந்த ஃபேக்டரி அங்க கட்டப்பட்டுச்சு அப்படின்னா அது எல்லாருக்குமே ப்ராஃபிட்டா தானே அமையும்னு அவரும் எவ்வளவோ பேசி பார்க்க இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போது அந்த பணக்காரனோட ஒய்ஃப் நடுவில் கொண்டு டீ வைப்பாங்களா. அவங்க அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் அந்த அங்கிள் என்னடா உன் வயசுல இருக்கும்போது நல்லா 8 குழந்தை பெத்து போட்டு வீடு ஃபுல்லா ஜெகஜோதியா இருந்தது உனக்கு என்னன்னா ஒரு புள்ள பூச்சி கூட முளைக்கல. இப்படியே போச்சுன்னா உன் சொத்துக்கு எந்த ஒரு வாரிசும் இருக்காது. நீயும் மனைவியும் வயசா இறந்து போனதுக்கு அப்புறம் சொத்து எல்லாமே என் குடும்பத்துக்கு வந்துதான் சேரும்னு சொல்ல இதை கேட்டு அந்த பணக்காரனுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. அன்னைக்கு நைட் அவங்க ஒய்ஃப் ஆசையா பேசலான்னு வந்தாலும் அவன் சுத்தமா மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டானா. சரி கார்ல எங்க தான் போயிட்டு வந்தேன்னு கேட்கும் போது இந்த மாதிரி அவங்களுக்கு கருப்பையில பிரச்சனை இருக்கும். சோ அதுக்காக டவுனுக்கு மூலிகை வாங்கறதுக்காக போய் வந்திருப்பாங்க. ஆனா இந்த மருந்து எடுத்துக்கிறது இந்த மூலிகை எடுத்துக்கிறது இது எதுவுமே உனக்கு குழந்தை கொடுக்கல அப்படின்னா வேற ஏதாவது ஒரு வழியை பார்க்க வேண்டியது தானே. அவங்க ஒய்ஃபும் அப்படியே சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு எதுக்குங்க உங்களோட மாமா கிட்ட இந்த மாதிரி லேண்டுக்காக பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறீங்க சொந்தக்காரங்க தானே அவங்க கேட்கறத கொடுத்துட வேண்டியதான்னு சொல்லும் போது இன்னுமே கடுப்பாயிடுறான். பரம்பரையா வந்துகிட்டு இருக்கிற சொத்தை இவ்வளவு ஈஸியா தூக்கி கொடுக்க சொல்றியா. அப்புறம் ரொம்ப முக்கியமா ஒழுங்கு மரியாதையா வேற ஏதோ ஒரு வழியை பார்த்து குழந்தைய பெத்து கொடுக்கற வேலையை பாரு. இல்ல அப்படி உன்னால குழந்தைய பெத்து கொடுக்க முடியாதுன்னா எண்ணி 6 மாசத்துல நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்குவேன் வாரிசுக்காக எனக்கு வேற வழியும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிருவானா. இதை நினைச்ச அந்த அம்மா பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்க வீட்டுல வேலை செய்யறவங்க ஏதோ குழந்தைன்னு பேசிட்டு இருப்பாங்களா. அதை ஒட்டு கேட்கும் போதுதான் அதுல ஒருத்தரோட மனைவிக்குமே குழந்தை இல்ல அப்படின்னும் அதுக்காக இங்க காட்டுக்குள்ள ஏதோ ஒரு மந்திரவாதி ஒருத்தங்க இருக்கிறாங்களாமா ஒரு வயசான பாட்டி அவங்கள மீட் பண்ணா குழந்தை கிடைக்கும் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அது உண்மையா என்னன்ட்டு இவங்களும் அதே பிரச்சனையில தானே இருக்கிறாங்க. நேர்லயே போய் பாத்தரலான்னு ஒரு படகெல்லாம் ஏறி நேரா அந்த ஒரு கிளவிய போய் மீட் பண்ணா அவங்க ஓப்பனா முதல்ல சொல்லிடுறாங்க இங்க பாரு நான் ஒன்னும் அப்படியே ரொம்ப நல்லதா கடவுள்கிட்ட வேண்டியில உனக்கு ஒன்னும் குழந்தை கொடுக்க போறது கிடையாது. நான் பண்ண போறது எல்லாமே சூனியம் தான் சாத்தான் மூலமா தான் உனக்கு குழந்தை கிடைக்கும். ஆனா நான் சொல்றது எல்லாத்தையும் ஒழுங்கா பண்ணுன அப்படின்னா உனக்கு ஒன்னும் இல்ல 2 குழந்தை பிறக்கும். உனக்கு ஓகேனா சொல்லல வேணாங்கும் போது அந்த அம்மாக்கும் வேற வழி இல்ல சரின்னு கொஞ்சம் தயங்கிக்கிட்டே ஓகே சொல்றாங்க. ஆனா இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. என்னன்னா 2 குழந்தை பிறக்கும்ல அதுல ஒன்னு சாத்தான் மாதிரியும் இன்னொன்னு தான் ஒரு நார்மல்
நார்மலான குழந்தை மாதிரியும் இருக்கும். ஆனா 2 குழந்தையுமே வந்து அதோட 10வது வயசு வரைக்குமே ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாகணும். ஊனமா இருக்குதுன்னு ஒரு குழந்தைக்கு நீ பாரபட்சம் காட்டுறது அப்படின்னு எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி 10 வயசு வரைக்கும் பார்த்துக்கிட்டேன்னா அந்த 10வது வயசுல அந்த சாத்தான் அந்த ஊனமான குழந்தைய தூக்கிட்டு போயிடும். இன்னொரு குழந்தை எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம இறுதி வரைக்கும் உங்க கூடயே வளருங்கும் போது இது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இருந்தாலும் அந்த லேடி சரின்றாங்களா? இருந்தாலும் அந்த சூனியக்காரி கிழவி திருப்பி 3வது ஒரு தடவையும் கேக்குறாங்க, இங்க பாரு, அந்த ஊனமான குழந்தை பிறந்து அந்த குழந்தைய நீ ஒழுங்கா மதிக்காம ஒழுங்கா நீ அந்த குழந்தைய நடத்தாம இருந்தேன்னா அதுக்கான பின் விளைவுகளை நீ பயங்கரமா அனுபவிக்க வேண்டியதா இருக்குன்னு சொல்ல, இல்ல அதுக்கான அவசியம் இருக்காது, அதை எல்லாத்தையும் நான் ஒழுங்கா பாத்துக்கிறேன்னு அந்த லேடி சொல்றாங்க. சரின்ட்டு அதுக்கப்புறம் அந்த லேடியை தரையில படுக்க வச்சுட்டு அந்த கிழவி ஏதோ சூனிய வார்த்தைகள்லாம் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு டம்ளர்ல ஏதோ மாட்டுக்கறி மாதிரி போட்டு அதை கலக்கி கொண்டு வந்து அப்படியே அந்த லேடியோட வாயில ஊத்துறாங்க. சடனா அந்த அம்மாவோட வயிறு அப்படியே பயங்கரமா பெருசாகி உப்பி போயிருதா. அந்த லேடியும் அப்படியே கை வச்சு பார்த்துட்டு, சாத்தானால உனக்கு குழந்தை கிடைச்சிருச்சு, இன்னும் 2 மாசம் தான், உனக்கு கண்டிப்பா கருத்தளிச்சிரும்னு சொல்லி அந்த ஒரு வயிறை திருப்பி நார்மலாக்குறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே 2 மாசத்துல அந்த லேடி பிரெக்னன்ட்டும் ஆக, இதை கேட்டு அந்த பணக்கார பையனுக்கு பயங்கர ஹாப்பி. அவன் ஒய்ஃபுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு கூடவே ஏதோ ஒரு கிளவியை போய் மீட் பண்ண சொன்னேன், பாரு வெறும் மூலிகை தண்ணியை வச்சு உன்னை இப்படி கர்ப்பமாக்கி இருந்திருக்காங்க, அவங்க பெரிய வித்தக்காரங்க தான் சொல்லுவான். ஸோ இந்த சூனியம் இந்த மாந்திரிகம் இந்த விஷயம் உனக்கு தெரியாது, கண்டிப்பா 2 குழந்தை பிறக்க போது 2 குழந்தையுமே பெண் குழந்தைகளா தான் இருக்கும். ஸோ அதனால ஒன்னுக்கு குமலா அப்படின்னும் இன்னொன்னுக்கு சுமலான்னு பேர் வைக்கலான்னு முடிவெடுக்க உடனடியாக அந்த பணக்கார பையன் இங்க வீட்டுல வேலை செய்யற ஒரு பையனை கூப்பிட்டு, இங்க பார், ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் போய் எனக்கு 2 குழந்தை பிறக்க போதுங்கிற விஷயத்த போய் சொல்லு அப்படின்ட்டு அனுப்பி விடுறான் பயங்கர கர்வமா. அப்படியே சில மாசங்கள் கடந்து போக அவங்க ஊர்ல இந்த வளகாப்பு மாதிரி ஏதோ ஒரு சடங்கு நடக்குது போல. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு கடைசியா டெலிவரி டேட்டுமே வந்துடும். அவங்களுக்கு பிரசவம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட ஒப்பந்தம் போட்ட அந்த ஒரு சாத்தான் இருக்குதுல்ல, அது அங்கதான் ஒரு சேர்ல உட்காந்துக்கிட்டு இருக்கும். குழந்தைய வெளியே எடுக்கிறாங்களா, பார்த்தா அந்த குழந்தை அழுல இறந்து போச்சு போலன்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு தொட்டில் எடுத்து வச்சுட்டு 2வது இருக்கிற குழந்தைய வெளியே எடுக்கும் போது அந்த குழந்தை பார்த்தா ஏதோ கோரமா கை கால் ஊனமோட கொடூரமா இருக்க. அந்த புருஷங்காரன உள்ள வரானா முதல்ல அந்த தொட்டில இறந்து போன குழந்தைய தான் பாக்குறான். என்ன இது இறந்து போச்சான்னு சொல்லி சரி அட்லீஸ்ட் 2வது குழந்தையாவது நல்லா இருக்கான்னு வந்து பார்த்தேன். அந்த குழந்தை தான் கை கால் ஊனத்தோட ஒரு மாதிரி கொடூரமா இருக்கும். அதை பார்த்தவனும் பயங்கரமா கடுப்பையன் அவன் வீட்டுல இருக்கிற ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து அந்த குழந்தைய அதே இடத்துல கொன்னுறான். அந்த குழந்தைய கொன்ன உடனேயுமே அந்த அழுகாம இருந்ததுல ஒரு குழந்தை அது திருப்பி அழ ஆரம்பிக்கும். அதுக்கு உயிர் வந்துருச்சு. 10 வயசு வரைக்கும் பாரபட்ச காட்டாம வளர்த்தணும் அப்படின்னு தான் அந்த சூனியக்காரி சொல்லி இருந்தா. ஆனா பிறந்தோன்னையுமே கொலை பண்ணிட்டாங்க. அடுத்து நீ என்னென்னலாம் நடக்க காத்திருக்கோன்னு அந்த பொண்டாட்டிக்காரியும் அப்படியே பயத்துல இருக்கேன். ஒரு 3 வருஷம் கழிச்சு அந்த குழந்தை வளர்ந்துருச்சு. இருந்தாலும் அந்த குழந்தையோட கை கால்லாம் விளங்காம இருக்கேன். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா பிறக்கும் போது அந்த குழந்தை நல்லா தான் இருந்துச்சு. அந்த குழந்தைக்கு தான் குமலான்னு பேர் வச்சிருந்திருக்காங்க. ஈவன் அந்த பணக்காரனோட வீட்டுக்கு வரவங்களுமே ஏன் இந்த குழந்தை இப்படி இருக்குது, ஒருவேளை பெத்தவங்க இது ஏதாவது பாவம் பண்ணிட்டாங்களா அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு அந்த குழந்தைக்கு 5 வயசு இருக்கும்போது ஒரு சைக்கிளை தலைகீழ திருப்பி போட்டு அதோட டயரை சுத்திட்டு உள்ள கைவிடலான்னு போனா அவங்க அம்மா டக்குன்னு சைக்கிளை தள்ளி விட்டுருவாங்களா. வேகமா ஒரு மாதிரி அழுதுகிட்டே பெட்ல வந்துட்டு ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி தலையை தரையிலே அடிச்சுக்கிட்டே இருக்கேன். அந்த பணக்கார பைபிளையும் இதுக்கு மேல உள்ள வெளியே விட்டா வேலைக்கு ஆகாதுன்னு அவங்க வீட்டுல இந்த ஆடு மாடெல்லாம் கட்டுறக்கு ஒரு தொழுவு மாதிரி ஒண்ணு இருக்கும்ல, அங்க கொண்டு போய் கயிறை வச்சு கட்டி போட்டுறான். இன்னும் ஒரு 3 வருஷம் போகுது. அவளுக்கு 8 வயசு இருக்கும்போது அந்த குமலா ஆளை காணாம போயிடுறாளா. எங்க போனான்னு இவங்களுக்கும் புரியல. ஆனா அங்கிருந்து ஓடி வந்துட்டு அவங்க ஊர்ல இருக்கிற மார்க்கெட்ல சும்மா எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். அங்க மார்க்கெட்ல இருந்த சில சின்ன பசங்க எல்லாரும், இதோட இது அந்த பணக்காரனோட பிள்ளையாமா, ஏதோ வீட்லயே வந்து அடிமை மாதிரி தான் வச்சிருப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஹே பாப்பா, வந்து இதை சாப்பிட்றேன்னு சொல்லி ஒரு தக்காளி பழத்தை கொடுக்கும் போது அவளும் ஆசையா பசங்க கிட்ட வர, அவனுங்க பார்த்தா அந்த பிள்ளைய வச்சு தக்காளியை மூஞ்சில் வச்சு தேய்க்கிறது, சேத்துல தள்ளி விடுறது, கல்ல விட்டு அடிக்கிறதுன்னு ரொம்ப மோசமா அவளை ட்ரீட் பண்ண. மார்க்கெட் வழியா அவளை தேடி வந்து அவங்க அப்பா அம்மாவுமே இதை பாக்குறாங்களா. உடனடியாக அவளை வேகமா கூட்டிட்டு வந்துட்டு அவளை அந்த தொழுதத்திலேயே வச்சு சாட்டையால அடிக்கிறதுக்கு போக, அப்ப அங்க வேலை செய்யற அம்மா ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க அந்த பணக்காரங்கிட்ட இல்ல வேணாம் அடிக்காதீங்க பொண்ணு பாவம் அப்படின்னு எவ்வளவோ சப்போர்ட் பண்ணி பேசினாலுமே அவன் கேட்குற மாதிரி இல்ல, என் மானத்தை வாங்குறதுக்காகவே நீ அங்க மார்க்கெட் போயிட்டு இருக்கிறிய அப்படின்னு சொல்லி போட்டு அடின்னு அடிக்கிறான். அன்னைக்கு நைட்டு சாட்டையில அடி வாங்கின இடத்த எல்லாத்துலயும் காயமாயிருக்குமா. அதுக்கு அந்த வேலைக்கார அம்மா தான் இந்த மாதிரி மருந்தெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கூடவே ஒரு கையில பொம்மையும் கொடுத்து, நாளைக்கு உனக்கு பிறந்த நாள் தானே, அதனால இது அத்தையோட ஒரு கிஃப்டா நினைச்சுக்க சரியான்னு அந்த குமலா பொண்ணை தூங்க வச்சுட்டு அவங்க போயிடுறாங்களா. அவளும் தூங்கிட்டு இருக்கும் போது அப்போ அந்த
கப்பூர்ல இருந்து ஒரு குரல் கேட்கும். கொடூரமான உருவத்தோட அந்த பேய் தான் வெளியே வரும்போது, ஏ யார் நீன்னு இந்த குமலா கேட்க, நான் தான் உன்னோட இரட்டை சகோதரி, நான் உன்னோட ஒரு தங்கச்சி தான். ஏன் உனக்கு என்ன அடையாளம் தெரியலையா? என்ன மாதிரியான ஒரு தங்கச்சி இருக்கிறாங்கிற விஷயத்த உன்கிட்ட சொல்லலையோ? ஆமா, கண்டிப்பா என்னை பத்தி சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் தான் பிறக்கும் போது அசிங்கமா இருக்கிறேன்னு என்ன கொலை பண்ணிட்டாங்கல்ல. சரி விடு, நீயும் தனிமையில தான் இருக்கிற. உன்னோட ஒரு சகோதரியா உன்னோட தனிமையை போக்குற விதமா எப்பவுமே உனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நான் கூட இருக்கட்டுமான்னு கேட்கும்போது சரின்னு சொல்லிடுவாளா? கண்டிப்பா சரிதான், நம்ம 2 பேரும் பிரியவே மாட்டோம்னு அந்த சுமலா அப்படியே பயங்கர கொடூரமாலாம் சிரிச்சுக்கிட்டு இருக்க. இப்படி இருக்க ஒரு நாள் அந்த குமலாவோட அப்பங்காரன் வீட்டுல ரூம்ல உட்காந்துட்டு கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். அப்ப ஏதோ சத்தம் கேட்கும். அது அந்த குமலாக்கு பியானோ வாசிக்கிறது தான் பிடிக்கும் போல. சும்மா வச்சு டொயின் டொயின் அமைக்கிட்டு இருப்பாள். இதை கேட்டு கோவத்துல வந்தவன் அப்படியே அவளோட கண்ணத்திலே ஒன்று வச்சுட்டு அந்த வேலைக்காரமா தான் பொண்டாட்டி அப்படின்னு இருக்கிற எல்லாரையுமே திட்டிட்டு தான் போறான், சும்மா இருக்க முடியாதான்னு. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு குமலா அவங்க அப்பாவோட ரூமுக்கு போயிட்டு அவளோட கையெல்லாம் மடங்கி இருந்ததுல அதை அப்படியே நேராக்குறாளா. அவங்க அப்பங்காரனுக்கு ஒன்றும் புரியல. டக்குன்னு அங்க இருக்கிற பெண்ணை எடுத்து அவனோட கையிலே இறக்கி விட அவ்வளவுதான். ஒண்ணுமே பண்ணலினாலும் பேயாட்டம் ஆடுவான். இதுல பெண்ணை வச்செல்லாம் குத்துனதுக்கு இந்த சோளக்காட்டு பொம்மை இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு கட்டையில அவளை கட்டி விட்டு அந்த ஒரு சோளக்காட்டுக்குள்ளேயே அவளை அன்னைக்கு ஃபுல்லா வச்சிடுறாங்க. அம்மா அம்மா என்னை காப்பாத்துமா அப்படின்னு அந்த பொண்ணு அழுதாலுமே, சி வாய மூடு, உங்க அப்பாவை காயப்படுத்துற அளவுக்கு உனக்கு திமிரு வந்துருச்சுல அப்படின்னு அவங்களும் திட்டிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் எல்லாரும் சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்க. அப்போ அந்த குமலா அவங்க வேலைக்காரம்மா கிட்ட எனக்கு டீ போட்டு எட்டு வரீங்களான்னு கேட்கும்போது அவங்களும் போயிடுறாங்களாம். அதுக்கப்புறம் குமலா டக்குன்னு எந்திரிச்சு அப்படியே டேபிள் மேலே உட்காந்து அங்க உச்சா போக ஆரம்பிக்க, இந்த பைத்தியக்காரி என்ன பண்ணிட்டு இருக்கிறா, சீக்கிரம் இவளை வந்து புடிடா அப்படின்னு வேலைக்காரனை கூப்பிடும் போது அவனும் பிடிக்கிறதுக்காக வருவானா. பார்த்தா குமலா ஏறி உட்காந்து அவனோட தலையை பிடிச்சி முடிய இழுன்னு இழுக்க ஆரம்பிக்க. அப்பதான் குமலா கூடயே குமலாவோட தங்கச்சியான சுமலாவோட ஆன்மா இருக்கிறத அவங்க அம்மா கவனிக்கிறாங்க. பொண்ணு எங்க போனோன்னு அவங்க அம்மாவும் அந்த வேலைக்கார லேடியும் லைட்டை வச்சுட்டு அப்படியே வெளியே வந்து பார்த்துக்கிட்டு இருந்தா குமலா கோழியெல்லாம் அடைச்சு வச்சிருக்க இடத்துக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற கோழியெல்லாம் கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா. அதை பார்த்து அரண்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில குமலா கொஞ்சம் நார்மலா இருப்பாள். அவளுக்கு தலைசவி விட்டுட்டு அந்த வேலைக்கார அம்மாவும், சரி நேத்து உனக்கு என்னாச்சு, நீ நல்ல பொண்ணு தானே, எப்போ இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்னு கேட்கும்போது, அது நான் கிடையாது, அது சுமலா தான் அப்படி பண்ணணும்னு சொல்லுவாளா. கரெக்டா உள்ள வந்தா அவளோட அம்மாவுமே இதை கேட்டாடுறாங்க. எதுக்கோ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக உண்மையாலுமே அவ சுமலாங்கிற வார்த்தை தான் சொன்னாலான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வெளியே வந்து அப்படியே பயங்கரமா பயந்து அப்படிங்களுக்கு வேர்த்தெல்லாம் ஊத்த ஆரம்பிச்சிருதான். என்ன முதலாளி அம்மா ஏதாவது மறைக்கிறாங்களான்னு யோசிச்சு அந்த வேலைக்கார அம்மாவும் அவங்களோட பையன் ஒருத்தன் இருப்பான், அவங்கிட்ட போயிட்டு, இதோ பாரு ஒரு முக்கியமான வேலையான ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், அது வரைக்கும் குமலாவை பாத்துக்க சரியா அப்படின்ட்டு அந்த பையன்ட்ட சொல்லி குமலாவோட அம்மாவை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்களா. அங்க இருக்கிற ஆத்த கடந்து தான் அந்த சூனிக்கரியோட வீட்டுக்கு போகணும். ஆனா அவங்க ஏற்கனவே இறந்து போயிட்டாங்கிற விஷயத்த அந்த படகோட்டி சொல்ல, இப்ப இந்த லேடிக்கு என்ன பண்றதுன்னே புரியலையா. பின்னாடி வந்து அந்த வேலைக்காரமாவும் என்னதான் நடந்துச்சு சொல்லுங்களேன்னு கேட்கும்போது சாத்தான் கூட போட்டுக்கிட்டு அந்த டீலிங் அதோட விதிகளை மீறினதுன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்களா. இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு அந்த குழந்தைக்கு 9 வயசு ஆயிடுச்சு. அவங்க வீட்டுல வேலை பார்க்குற சுகீர் அப்படிங்கிற ஒருத்தன் இருப்பான். அவன் தான் ஒவ்வொரு முறையும் குமலாவை கொண்டு வந்து இங்க கட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறவனா உப்பையும் கட்டி போடும் போது, இங்க பாரு இப்ப மட்டும் நீ அமைதியே இல்லைன்னு வையன், இந்த கத்தியை வச்சு உன் தொண்டையை அறுத்துருவேன்னு அவளை மிரட்டேன். அதுவே அந்த வேலைக்காரமா அந்த பணக்காரங்கிட்ட, இங்க பாருங்க நீங்க குமலாவை இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, மாட்டு தொழுவத்துல வந்து கட்டி போடாதீங்க, நைட்டு ஃபுல்லா அவ பயந்து அலறிக்கிட்டு இருக்கிறா, அவ சின்ன பொண்ணுதான், ரொம்ப பாவம் அப்படின்னு எவ்வளவுதான் சொன்னாலுமே, எனது அவ சின்ன பொண்ணா ஏதோ மிருக மாதிரி இருக்கிற எல்லாரையும் கொலை பண்ணிடுவா போல, நாளுக்கு நாள் அவ ரொம்பவுமே வயலண்ட் ஆயிட்டு தான் இருக்கிறா, உங்க வேலைங்கிறது இங்க வேலை செய்யறது மட்டும்தான், சும்மா அட்வைஸ் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு அவன் கண்டுக்க மாட்டானா. இருந்தாலும் அந்த லேடி அப்படியே குமலாவை அடைச்சு இருக்க இடத்துக்கிட்ட போயிட்டு, குமலா கவலைப்படாத, எப்பவுமே நீ என்னோட செல்ல புள்ளதான், மற்றவங்க என்ன சொன்னாலுமே பரவாயில்லன்ட்டு அவங்களும் பயங்கரமா கஷ்டப்பட்டு அழுகுறாங்க. இதை கேட்டு அந்த குமலாவும் அழுகுறான். ஒரு நாள் குமலா அவளோட ரூம்ல இருக்கும்போது அப்போ அங்க சில சின்ன பசங்க எல்லாருமே நம்ம குமலாவை வெளியே வா விளையாடலாம் அப்படிங்கும்போது சரின்ட்டு குமலாவும் வெளியே வரலாம். ஆனா வெளியே வந்தவள அந்த இடத்துல திருப்பி அடிச்சு சேரெல்லாம் மூஞ்சில பூசி விடுறானுங்க. அந்த வேலைக்காரமா தான் அந்த பசங்க எல்லாரையும் துரத்தி விட்டுட்டு குமலாவை காப்பாத்துறாங்களாம். வேலைக்காரமாக்கு இருக்கிற பாசத்துல ஒரு துளி கூட கிடையாது. பெத்தவங்க 2 பேரும் மேல இருந்துகிட்டு சும்மா இங்க நடக்கிறது எல்லாத்தையும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க வேடிக்கை பார்க்கறத பார்த்த குமலாவுமே
பயங்கர கடுப்போட அவங்கள முறைச்சு பார்க்க அன்னைக்கு நைட்டு புருஷனும் பொண்டாட்டி உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்களா. அப்ப திருப்பியும் குமலா கத்துற மாதிரி சத்தம் கேட்க, என்னங்க என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு குமலாவோட வாய்ஸ் அதிகமா கேக்குதுங்கும் போது அதுக்கு அந்த புருஷங்காரனும் அவ அப்படிதான் கத்திட்டே கிடக்கட்டும் கழுத விட்டுருன்னு சொல்லிடுவாரு. குமலா அந்த தொழுதத்துல இருந்து எஸ்கேப் ஆயிருப்பாளா, அப்படியே நார்மலான ஒரு பர்சன் மாதிரி நடந்துகிட்டு அங்க இருக்கிற ஷார்ப்பான ஒரு கத்தியை எடுக்க, இன்னொரு பக்கம் குமலாவை காலையில ஒரு பையன் வம்பளை தந்திருப்பான்ல, அவன் வீட்டுல இருக்கும்போது அங்க இருக்கிற சோளக்காட்டுக்குள்ள இருந்து நம்ம குமலா வருவாளா, இங்க என்னடி பண்ற, காலையில வம்பளத்தது பத்தல மூட்டு போடி அப்படின்னு அவன் கத்துவான். அப்போ குமலாவோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த சுமலா லைட்டா வெளியே எட்டி பார்க்க அதை பார்த்து அந்த பையன் அலறி அடிச்சு ஓடுவானா. அவ்வளவுதான், பின்னாடியே வந்து அவன் கையை பிடிச்சி அவனை அதே இடத்துல அமுக்கி கையில கொண்டு வந்து அந்த ஷார்ப்பான கத்தியை வச்சு அவனோட முதுக அதே இடத்துல கிழிச்சு எடுக்கிறான். எப்பப்பெல்லாம் குமலாவோட கை கால் வந்து சரியா இருக்குதோ அப்பப்பெல்லாம் அவளுக்குள்ள சுமலா இருக்கிறான்னு அர்த்தம். இன்னொரு பக்கம் இன்னும் 2 பசங்களை காட்டுறாங்க. யாருக்கோ சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறானுங்க போல. அப்ப அதுல ஒரு பையனோட தலை மேல ஒரு கல் வந்து விழுகுமா, என்னடான்னு மேல திரும்பி பார்த்தா மேல இருக்கிற குமலா ஒரு பாறையை தூக்கி அதுல ஒரு பையன் மேல போட்டு அதே இடத்துல காலி பண்ணி அந்த கொண்டு வந்த கத்தியை வச்சு இன்னொரு பையனோட நெஞ்சை கிழிச்சு அதே இடத்துல அவனை சாகடிக்கிறான். அந்த 3 பசங்களும் இறந்து போயிருந்திருக்கானுங்களே. அடுத்த நாள் காலையில அந்த 3 பசங்களோட பேரண்ட்ஸ் அந்த பசங்க எங்க தான் போனாங்கன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட பாடி அவங்களுக்கு கிடைக்கல. எவ்வளவுதான் தேடி பார்த்தாலுமே கிடைக்கலங்கிற காரணத்துக்காக அந்த ஊரோட தலைவர், இங்க பாருங்க நம்ம நாளைக்கு நம்ம கிராமத்துல சில இடங்கள்ல தேடாம இருக்கிறோம், அங்க போய் தேடுவோம். ஆனா அது வரைக்கும் இன்னைக்கு நைட்டு உங்களோட பசங்க எல்லாரையும் நீங்க பத்திரமா பாத்துக்குங்க சரியான்னு ஊர் மக்கள் எல்லாரையும் போக வைக்கிறாரா. மொத்தம் 7 பசங்க, அதுல 3 பேரை காலி பண்ணியாச்சு. மிச்சம் 4 பேர் இருக்கிறானுங்க. அவனுங்க, ஆமா நம்ம 3 ஃப்ரெண்ட்ஸ் எங்கடா போயிருந்திருப்பானுங்க, ஒருவேளை ஏதாவது காட்டுக்குள்ள இது ஒளிஞ்சு பிடிச்சி விளாண்டுட்டு இருக்கிறானுங்களா, நம்ம கிட்ட கூட சொல்லல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த ரூம்குள்ள குமலா அந்த கத்தியோட வருவாளா. இவனுங்களும் சாதாரண பைத்தியம் தானே, பைத்தியம் இங்க என்ன பண்ற, எங்க கூட விளாடணுமா என்னன்னு கேட்க கையில கொண்டு வந்த பாலை குமலா அதே இடத்துல வச்சுட்டு போவாளா. இவனுங்களும் அந்த பால் எடுத்துட்டு வந்துட்டு பின்னாடியே என்னடி வேணுங்கும் போது, எங்க கூட விளையாடணுமா என்னன்னு சொல்லி அந்த ஒரு பாலை குமலா கிட்ட உதைச்சு விட அவ திருப்பி ஒரு உதைப்பா பல்பு ஃபியூஸ் ஆயிடும். என்னடி திமிரு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு பின்னாடி வந்து அவ ஷோல்டரை பிடிச்சா டக்குன்னு கையில வச்சிருக்க கத்தி எடுத்து கீறி விட்டுறான். மத்த பசங்களுமே சண்டைக்கு போகும்போது அவகிட்ட இருக்கிற கத்தியை வச்சு இருக்கிற எல்லாரையுமே கீறி விட்டு அதே இடத்துல சாகடிச்சிடறாளா. அந்த கேங்குக்கு லீடர் மாதிரி மெயினா ஒரு பையன் இருப்பான். அந்த பையனோட கழுத்தை மட்டும் அப்படியே ஏறி கொண்டு அறுத்து அப்படியே தலையை மட்டும் தனியா எடுக்க, அடுத்த நாள் காலங்காத்தாலேயே திருப்பி ஊர் மக்கள் எல்லாருமே அந்த காணாம போன பசங்களை தேட ஆரம்பிக்க, அந்த சாப்பாடு கொண்டு போயிருந்திருப்பாங்களே 2 பசங்க, அவங்க 2 பேரையும் அங்க இருக்கிற ஒரு மரத்துக்கடியில வெட்டி போட்டிருந்திருப்பான். அதுவே முதல்ல ஒரு பையனை கொலை பண்ணியிருந்திருப்பால, அந்த பையனோட உடம்ப அவளோட வீட்டுல இருக்கிற ஒரு கிணத்துலயே போட்டிருந்திருக்க. இத குமலாவோட அப்பாவும் பாக்குறாரா, என்னடா இங்க நடக்குதுன்னு. கடைசி அந்த 4 பசங்களே கொலை பண்ணியிருந்திருப்பால, அவங்களோட தலை எல்லாத்தையும் தனியா எடுத்து ஒரு குச்சியில சொருகி அப்படியே அந்த குச்சியை சுத்தியுமே அந்த உடம்ப வந்து போட்டு வச்சிருந்திருப்பான். உடனடியே ஊர் மக்கள் எல்லாருமே குமலாவோட அப்பா வீட்டுக்கு வந்து தான் போராட்டம் பண்றாங்க. என்னடா எங்க பசங்க எல்லாரையும் கொலை பண்ணிட்டியான்னு. நான் எதுக்கடா உங்க பசங்க எல்லாம் கொலை பண்ண போறேன், நான் என்ன லூசான்னு கேட்கும் போது, சரி நீ பண்ணலாம் என்ன, உன் பொண்ணு கொலை பண்ணாலா என்னன்னு சொல்லிட்டு குமலாவோட 8வது பிறந்த நாளுக்கு அந்த விளக்கற லேடி ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்களே ஒரு பொம்மை, அது அங்க கிடைச்சிருந்திருக்கும். என்னடா வீணா என்னோட பொண்ணு மேல பழிய போடுறீங்களா அப்படின்னு. அவனுமே சரி என்னவா இருந்துட்டு போகட்டும், நான் ஊரோட தலைவர்கிட்டயே பேசிக்கிறேன், முதல்ல நீங்க எல்லாம் போங்கடான்னு அவங்க எல்லாரையும் அமுச்சு விட்டுறானா. அதுக்கப்புறம் அவன் பொண்டாட்டியும் அவனும் சேர்ந்துக்கிட்டு, இங்க தானே நைட்டு ஃபுல்லா அவளை அடைச்சு வச்சிருந்தோம், எப்படி அவளால் இங்கிருந்து வெளியே போக முடியும், ஏதாவது ஓட்டைக்கு இருக்கான்னு அவங்க அவளை அடைச்சு வச்சிருந்திருக்க அந்த ஒரு ரூமை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா. அப்பதான் அங்க இருக்கிற மூட்டைகளுக்கு பின்னாடி ஒரு ஓட்டை இருக்கிறத கவனிக்கிறாங்க. ஆனா இந்த ஓட்டைய கை கால் விளங்காம இருக்கிற நம்ம குமலாவால கண்டிப்பா ஏற்படுத்திருக்கவே முடியாதுன்னு அவங்க அப்பங்காரனுக்கே புரிய, சரியாதான் சொன்னீங்க, இத குமலா பண்ணல, இத பண்ணது சுமலா அப்படின்னு அவங்க அம்மா அப்பதான் வாயே திறக்கிறாங்க. சுமலாவோட ஆன்மா தான் இதெல்லாம் பண்ணுச்சு, நான் அதை கூட என் கண்ணால பார்த்தேன், அவ பிறக்கும் போதே கை கால் சரியா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம தேவையில்லாம அவளை கொலை பண்ணிட்டோம், நீங்க கொலை பண்ணிட்டீங்க, அதனாலதான் நம்மள பழி வாங்கறதுக்காக வந்திருக்கா அப்படிங்கிற விஷயத்த மட்டும்தான் சொல்றாளே தவிர இந்த சாத்தான் கூட இந்த அக்ரிமெண்ட் போட்டது இந்த எந்த விஷயத்தையும் பத்தி வாயே திறக்கல. இதையெல்லாம் கேட்ட அந்த புருஷங்காரனும் நேரா அந்த குமலா இருக்கிறால அவகிட்ட போய் நல்ல விதமா பேசி, ஆமாப்பா இந்த மாதிரி இங்க இப்ப ரீசெண்டா சில பசங்கள்லாம் இறந்து போனாங்கல்ல, அந்த பசங்க எல்லாரையும் யாரு சுமலா இது கொலை பண்ணாலாம், இத பத்தி உனக்கு ஏதாவது தெரியும்னா அப்பா கிட்ட நீ தைரியமா சொல்லலாம், நான் உன்னை எதுவும் அடிக்க மாட்டேன் திட்ட மாட்டேன்லாம் சொல்ல. குமலாவும் சின்ன பொண்ணு தானே, அவங்க அப்பா 2 வார்த்தை ஆசையா பேசினங்காட்டி, ஆமா இதெல்லாம் பண்ணது சுமலா தான், நான் எவ்வளவோ சொன்னேன், அந்த பசங்க எல்லாம் பாவம் அவனுங்களை இப்படி பண்ணாதன்னு, அவ தான் கேட்கலங்கும் போது வேகமா அவங்க அப்பங்காரனும் வெளியே வந்துட்டு அந்த சுகீர் இருக்கிறான்ல அவங்க வீட்டுல வேலை செய்யறவன், அவங்கிட்ட இன்னைக்கு நைட்டு என்னன்னாலும் குமலா வெளியே போக கூடாது, அவளோட காலை அசைக்காத முடியாத அளவுக்கு ஏதாவது பண்ணி செட்
செட் பண்றான்ட்டு அவனோட ஒய்ஃப் கிட்ட இங்க பாரு ஆல்ரெடி நிலைமை கைமீறி போயிருச்சு, இதுக்கு தெரிஞ்ச நான் ஒரு மந்திரவாதியை போய் மீட் பண்ணிட்டு வரேன், அது வரைக்கும் இன்னைக்கு வீட்டுல சேஃபா இரு சரியான அங்கிருந்து கிளம்புறான். தன்னோட முதலாளி சொன்ன மாதிரி அந்த சுகீருங்கிற நோமையை ஒரு பெரிய கட்டையை எடுத்து அதுக்கு நடுவுல அவளோட காலை வச்சு நகர முடியாத மாதிரி செட் பண்ணிட்டு போயிடுறானா. சாப்பாடு கொடுக்கறதுக்காக அந்த வேலை செய்யற அம்மாவும் வருவாங்க. வந்துட்டு குமலாவோட நிலைமையை பார்த்து ரொம்பவுமே பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ஏன்னா அவங்களால எதுவும் பண்ண முடியல. சரி நாளைக்கு உனக்கு 10 வயசு ஆக போகுது, அதனால உனக்கு ஏதாவது கிஃப்ட் இது வேணுமா, உனக்கு நான் ஏதாவது தருட்டான்னு கேட்க இந்த நைட்டோட நைட்டா இங்கிருந்து கிளம்பிடுங்க, இங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆக போகுதுன்னு சொல்லுவாள். நான் போயிட்டா இங்க வீட்டுல உன் மேல பாசம் காட்டுறக்கு இங்க யாரு இருப்பான்னு கேட்கும்போது அதனாலதான் சொல்றேன் உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த ஒரு கிராமத்திலேயே பெரிய பிரச்சனை ஒண்ணு ஏற்பட போகுது, நீங்க இங்க இருந்து போறது நீங்க உங்களை பாதுகாக்கிறது தான் எனக்கு நீங்க செய்யற நல்லதுங்கும் போது சரின்ட்டு அந்த வேலைக்கார அம்மாவும் அழுதுகிட்டே அவங்களோட பையனையும் கூப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த பணக்கார பையன் ஒரு பெரிய மந்திரவாதியை வந்து மீட் பண்ணிருப்பானா, அவனுமே ஆரம்பத்துல இருந்து என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்றான். உன்னோட பொண்டாட்டிக்கு உருவான அந்த குழந்தைங்க ரெண்டுமே சூனியத்தால உருவானது, அதுல ஒண்ணு சாத்தானோட குழந்தை, ஆனா அதை தான் நீ அவசரப்பட்டு கொலை பண்ணிட்ட, அதனாலதான் அந்த சாத்தானோட குழந்தை உன்னோட நல்லா இருக்கிற குழந்தைய டேக் ஓவர் பண்ணிருக்கு. நாளை கூட உன்னோட குழந்தைக்கு 10 வயசு ஆகுது, எல்லாமே கையை மீறி போய்கிட்டு தான் இருக்கு. 10 வயசு ஆயிருச்சு அப்படின்னா அந்த சுமலாங்கிற அந்த சாத்தான் குழந்தை உன்னோட குழந்தைய கம்ப்ளீட்டா எடுத்துக்கும். இது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழின்னு சொல்லி ஒரு கத்தியை கொடுக்கறது மட்டும் இல்லாம இந்த கத்தி உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் அந்த பேயோட பவர் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஆனா அவளை புடிச்சிட்டு நீ இடத்துக்கு கூட்டு வந்தா தான் என்னால அவ உடம்புல இருக்கிற அந்த ஒரு பேயை அந்த ஆன்மாவை வெளியெடுக்க முடியும். இல்ல உன்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா உன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக இந்த கத்தியை வச்சு நீயே குமலாவை குத்திரு, அவளும் இறந்து போயிருவான், அந்த பேயும் போயிரும், நீ ஃப்ரீ ஆயிருவேன்னு சொல்லுவாரு. எங்க வீட்டுல அந்த வேலைக்கார பையன் அந்த சுதீர் இருப்பான்ல, அவன் தூங்கிட்டு இருக்கும் போது அப்ப வெளியில ஏதோ சத்தம் கேட்காம என்னன்னு வந்து பார்த்தான். அங்க புதற்குள்ள உட்காந்துக்கிட்டு குமலா அழுதுகிட்டு இருப்பாளா. உன்னை நான் கட்டி வச்சிருந்தேன்ல, எப்படி உன்னால வெளியே வர முடிஞ்சுன்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அழுதுகிட்டு இருந்த குமலா டக்குன்னு அவன் மேல பாஞ்சு ஒரு கயிறை வச்சு கழுத்தை நெரிக்க பார்க்க அவன் அதுல இருந்து எஸ்கேப் ஆகுற மாதிரி இருக்குமா, கத்தியை வச்சு குத்துலாங்கும் போது டக்குன்னு ஓடி போய் அங்க இருக்கிற கதவை சாத்திக்கிறான். ஆனா அந்த கதவையும் கத்தியை வச்சு இறக்கி அதுல ஒரு ஓட்டையை போட்டு அவளோட ஃபேஸை காமிச்சு பயமுறுத்துறது மட்டும் இல்லாம அப்படியே டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள வர இவனால பயத்துல ஓடக்கூட முடியல. அவ்வளவுதான், கத்தியை வச்சு முதுகுல இறக்கும் போது ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விட்டுருன்னு அவன் ரொம்பவுமே கெஞ்சுவானா. நானும் எவ்வளவுதான் கெஞ்சிருந்திருப்பேன், கொஞ்சமாவது கருணை கட்டியிருக்கியாடான்னு அவன் கழுத்தை அடுத்து சாகடிப்பா. ரூம்ல அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்கும் போது யாரோ பியானோ வாசிக்கிற மாதிரி சத்தம் கேட்குமா. எப்பவும் குமலா தானே வாசிப்பான்ட்டு இவங்களும் வராங்க. வந்து பார்த்தா அங்க குமலா தான் இருக்கிற, இருந்தாலும் உடம்பு ஃபுல்லா ரத்தக்கரையோட அப்படியே கையில ஒரு பெரிய கத்தி இருக்கேன். சைட்ல பார்த்தா அந்த வேலைக்காரன் சுதீரோட உடம்ப சாகடிச்சு அப்படியே ஒரு கைத்துல தொங்க விட்டு இருந்திருக்கிறத பார்த்தோன்னே ரைட் இது குமலாவோட வேலை தான், குமலா ப்ளீஸ் என்னை விட்டுருன்ட்டு வேகமா ரூம்குள்ள வந்து அங்க இருக்கிற அலமாரியெல்லாம் வச்சு பிளாக் பண்ண பாப்பாங்களா. இருந்தாலும் அந்த கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்தவ அந்த பொம்பளையோட வயித்துல ஒரு குத்து, நடக்க முடியாத மாதிரி காலோட நரம்பை பிடிச்ச அறுத்துவிட என்னதான் உன் புருஷன் கொலை பண்ணிட்டான், ஆர் அட்லீஸ்ட் என்னோட அக்காவையாவது நீ ஒழுங்கா பார்த்துட்டு இருக்கும்ல, பாசம் காட்டியிருந்துருக்கணும்லன்னு கேட்க அதுக்கு அவங்க அம்மாவும் இல்ல நான் அந்த மாதிரி பாசம் காமிச்சேன்னா 10 வயசுக்கு மேல சாத்தான் வந்து கூட்டிட்டு போயிருங்கிற பயத்துல தான் அவளை இந்த மாதிரி மோசமா நான் நடத்தினலாம் சொல்ல அதையெல்லாம் சுமலா கேட்கற மாதிரியும் நம்புற மாதிரியுமே தெரியல. கத்தி எடுத்து இறக்கி அதே இடத்துல சாவடிப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அந்த பணக்கார பையனும் வரானா. வந்துட்டு அவன் மனைவி இறந்து போனதை பார்த்து கட்டி பிடிச்சு அவ்வளோ அழுவுறான். இது எல்லாம் என்னோட தப்பு தான், அவசரத்துல நான் அன்னைக்கு அந்த குழந்தைய கொலை பண்ணியிருக்க கூடாதுன்னு அவன் அழுதுகிட்டு இருக்கேன். அப்ப பக்கத்துல இருக்கிற ஒரு சேர்ல தான் குமலா உட்கார்ந்து இருக்க, பின்னாடியே தான் சுமலாவும் இருப்பாளா. அப்ப குமலா அவங்க அப்பா கிட்ட வரும்போது கரெக்டா மணி 12 ஆயிடுச்சு. குமலாக்கு 10 வயசு ஆக சுமலா அப்படியே குமலாவோட வாய்க்குள்ள போய் அவளோட உடம்ப கம்ப்ளீட்டா டேக் ஓவர் பண்ணிக்கிறான். வேகமா இவனும் அங்கிருந்து எஸ்கேப் ஆக பாக்குறானா. அந்த படியிலாம் தள்ளி விட்டு அவன் உடம்புல ஏகப்பட்ட கீரல் எல்லாம் போட ஆரம்பிக்குது. இருந்தாலும் எப்படியும் அந்த வீட்டுல இருந்து எஸ்கேப் ஆகி ஊருக்குள்ள போயிடுறானா. இருக்கிற எல்லார்கிட்டையும் என்னோட மனைவியும் வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்தவனையும் வந்து ஒரு பேய் கொலை பண்ணிடுச்சு, உங்களோட உதவி தேவைப்படுது, உடனே எல்லாரும் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லும் போது அவங்களும் வீட்டுக்குள்ள வந்துட்டு இறந்து போன பாடி எல்லாத்தையும் பாக்குறாங்க. ஆனா அவங்க இது எல்லாத்தையுமே உங்க பொண்ணு தானே பண்ணுனாங்கன்னு கேட்கும்போது இல்ல என் பொண்ணு கிடையாது, இது ஒரு வேற ஒரு விஷயம் அப்படின்னு அந்த பணக்கார பையன் அவ்வளவோ சொல்லுவான். இருந்தாலும் மத்தவங்க எல்லாரும் இல்ல கண்டிப்பா இது உங்க பொண்ணு தான்ட்டு அவங்க ஊர் ஃபுல்லா நம்ம குமலாவை போட்டு தள்ளுறதுக்காக அந்த சோளக்காடுன்னு சொல்லி எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருப்பாங்களா. ரைட்டு நம்ம பொண்ணை பிடிக்கிறதுக்காக இவனுங்களை உதவிக்கு கூப்பிட்டா
நம்ம பொண்ணை இவனுங்களே கொலை பண்ணிடுவானுங்க போலேன்னு அந்த மந்திரவாதி கொடுத்த அந்த கத்தி இருக்குதுல அதையும் எடுத்து வச்சுக்கிட்டு இவனா ஊர் மக்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி தன்னோட பொண்ணை பிடிக்கிறதுக்காக அங்க இருக்கிற சோளக்காட்டுல தேடிக்கிட்டு இருக்கேன் அப்பா அப்படின்னு அந்த சோளக்காட்டுல இருந்து அந்த சுமலா தெரியவா வேகமா வந்து இவனை சாகடிக்கிறதுக்காக தான் அவ முயற்சி பண்ண அவங்க பக்கத்துல இருக்கிற ஒரு லைட் எடுத்து தலை மேல 4-5 அடி அடிச்சு அப்படியே அந்த மந்திரவாதி கொடுத்த கத்தியை வச்சு கொலை பண்ணலான்னு போயிருவான். பட் இருந்தாலும் எப்படி ஏற்கனவே பண்ண பாவமே போகல, இனி இன்னொரு பாவம் வர எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கிட்டான்னு ஒரு சாக்கு மூட்டையில போட்டு கட்டி வைக்கிறான். தன்னோட பொண்ணை எப்படியாவது அந்த ஒரு மந்திரவாதியை கொண்டு போய் கொடுத்து சரி பண்ணிடலான்னு. கவலைப்படாதம்மா, கண்டிப்பா உன்னை அந்த மந்திரவாதிகிட்ட கூட்டிட்டு போய் அவரு சரி பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் அப்பா உன்னை நல்லபடியா பாத்துக்கிறங்கும் போது அந்த மூட்டையில இருந்து அந்த பேய் நக்கலா சிரிக்கும். என்னடா இவ்வளவு வருஷமா வராத பாசம் ஒரே நாள் உனக்கு வந்துருமா என்னன்னு. கொஞ்ச நேரத்துல அந்த பேய் அமைதியாக இவனுக்கு ஒண்ணுமே புரியலையா அப்படியே அந்த மூட்டையை பார்க்கும்போது மூட்டை காலியா இருக்கும். சைட்ல இருந்து அந்த பேய் அவங்க அப்பனோட காலிலேயே இருக்க இவனும் தவிழ்ந்து அந்த சுமலா கிட்ட இருந்துட்டு கொஞ்சம் எஸ்கேப் ஆகி வருவானா. அவ போட்டு தள்ளுறதுக்காக வரும்போது சைட்ல இருக்கிற ஒரு டப்பாவை எடுத்து அவன் மண்டையிலேயே அடிச்சுட்டு இனிமேல் இவளை விட்டு வைக்கிற நமக்கு இந்த ஊருக்கு ரெண்டுத்துக்குமே நல்லது இல்லைன்னு கத்திய வச்சு அவளோட இதயத்திலே இறக்கிட்டு அப்பாடா எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு அவன் பெருமூச்சு விடும்போது பார்த்தா அந்த பேய் திருப்பி எந்திரிச்சு நின்று நக்கலா சிரிக்கும். எப்படி திருப்பி வந்தேன்னு பாக்குறியா, உனக்கு கை கால் எப்படி இருக்குதோ அதே மாதிரி கை கால் எனக்கு இல்லைன்னா நான் ஊனனா என்னோட இதயமும் இடது பக்கம் கிடையாதுடா வலது பக்கம் இருக்குன்ட்டு அங்க இருக்கிற 2 ஷார்ப்பான கட்டையை எடுத்து அவங்க அப்பனோட 2 கண்ணிலையுமே இறக்கி விட்டு சாகடிக்கிறான். அடுத்த நாள் காலையில குமலாவை தேடிட்டு இருந்த ஊர் மக்கள் அந்த சோளக்காட்டுக்குள்ள ஒரு சோளக்காட்டு பொம்மை மாதிரி அந்த பணக்கார பையன் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறதா பாக்குறாங்க. குமலாவோட உடம்புல இருக்கிற பேய ஓட்டுறேன் அப்படின்னு ஒரு மந்திரவாதி சொல்லியிருந்திருப்பான்ல, அவனையுமே கொலை பண்ணியிருந்திருப்பான். இறந்து போன புருஷன் பொண்ணாட்டி 2 பேரையும் ஒரு இடத்துல போச்சிருந்திருப்பாங்களா. இந்த நியூஸ் கேள்விப்பட்டு அந்த வேலைக்காரமா இருக்கிறாங்கள அவங்களும் அவங்க பையனும் வந்திருந்திருப்பாங்க. அப்படியே கட் பண்ணாதான் 29 வருஷத்துக்கு அப்புறம் அந்த வேலை செய்யற அம்மா இருக்கிறாங்கள அவங்களோட பையன் தான் இந்த கதைகள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பான். அதனால நீங்க யாரும் சுமலாவோட கையால சாகக்கூடாதுன்னு விரும்புனீங்கன்னா நைட்டு யாரும் வீட்டை விட்டு வெளியே வராதீங்க, அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு அவங்களுக்கு அட்வைஸ் பண்றது மட்டும் இல்லாம சுமலாவோட ஆன்மாவை அமைதிப்படுத்துறதுக்காக அங்க சில படையல் அப்புறம் அந்த மந்திர வார்த்தைகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டு அந்த வெள்ளை பனியன் போட்ட பையனோட அப்பா இருக்கிறாருல அவரு கண்டிப்பா இந்த சுமலா அந்த கதையெல்லாம் ஏதோ உடான்ஸா இருக்கும், என் பையனை அந்த கூட போன இன்னொரு பையன் தான் கொலை பண்ணியிருக்கணும், இவனுங்க ஏதோ நம்மளை வெட்டியா பயமுறுத்திட்டு இருக்கிறானுங்கன்னு அவன் அவனோட ஒய்ஃப் கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி புலம்பிக்கிட்டு இருப்பானா. அப்போ பக்கத்துல ஏதோ சத்தம் கேட்க என்னடான்னு பார்த்தா அங்க சுமலா பேசிட்டு இருந்தா அவன் பொண்டாட்டிய சாகடிச்சிருந்திருக்கும். இப்படி 19 வருஷமா இந்த பேய் இந்த மாதிரிதான் ஊர் மக்கள் எல்லாரையும் வேட்டையாடிட்டு இருக்குங்கிறத காமிச்சு அங்கே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும் நான் நம்புறேன். கூடவே நான் கதை சொல்ற விதமும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரியான நிறைய ஹாரர் அண்ட் திகில் கதைகளை கேட்கறதுக்காக